கைஸ் வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எனக்கு கேட்டால் வந்து 2K கிட்ஸ் வந்து 90s கிட்ஸ் 90s கிட்ஸ் வந்து 2K கிட்ஸ் வரைக்கும் பிடிச்ச கார்ட்டூன் கேட்டிங்கன்னா வந்து சின்சான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த சின்சானோட நோன் ஃபேக்ட்ஸ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் கைஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பேசாமல் வீடியோ போய்தான். இதே பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வீடியோ போய்தான். சின்சான் கேரக்டர் வந்து யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோஷிடா உசை. இது வந்து ஜப்பானில், அதாவது வந்து ஜப்பானில் வந்து ஒரு ஜப்பானீஸ் மாங்கா ரைட்டர், அதாவது காமிக் ரைட்டர். இவர் தான் வந்து சின்சானை வந்து உருவாக்குனார். இது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஃபஸ்ட்டு இந்த சின்சானை வந்து காமிக்ஸ், அதாவது வந்து மாங்கா அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாங்கா தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த காமிக்ஸ் என்ன இருக்கோ அதான் வந்து இப்போ வந்து ஹங்காமாதையோ டெலிவிஷனில் வந்து போடுறாங்க. அதே சின்ன பசங்க வந்து, அதாவது வந்து ஜப்பானீஸ் சில்ட்ரன்ஸ் வந்து இந்த மாங்காவை வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க, வாங்குறாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த மாங்கா, அதாவது சின்சான் அவர் எழுதின மாங்கா வந்து 275 மில்லியன் காப்பீஸ் வந்து சேல் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஹிட் அந்த மாங்கா. இதான் வந்து சின்சான் உருவாகுறதுனால முக்கியமான கதை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் அதாவது வந்து தியரிஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து, ஒரு அம்மா வந்து காய்கறி கடைக்கும் சின்சான் மாதிரி ஒரு பையனை கூட்டி போய் அவங்க, அதாவது வந்து அவங்க குழந்த, அதாவது வந்து இன்னொரு தங்கச்சி, சின்சான் தங்கச்சி வந்து எங்கள் நடு ரோட்டில் நின்று லாரி இடிக்க போது சின்சான் வந்து காப்பாற்றி இறந்துட்டாரு. இப்படி தான் வந்து தியரி ஸ்ப்ரெட் ஆகுது. பட் அது உண்மை கிடையாது. ஃபஸ்ட்டு சொன்னது அதான் வந்து ரியல் ட்ரூத். சின்சானோட பர்த்டே டேட் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் வீடியோ சொல்லியிருந்தேன். சின்சானோட பர்த்டே டேட் வந்து 5th May. அப்போ தான் வந்து, அதாவது வந்து அதாவது ரைட்டராக அஃபிஷியலாக சொல்லப்பட்ட இப்போவுமே 1000 மேலே, அதாவது 1000 மேலே காப்பீஸ் எபிசோட்ஸும், அதாவது வந்து நம்ம காமிக்ஸ், அதாவது மாங்கா நிறைய இது வந்து சேல் ஆகிட்டு தான் இப்போ கூட. முக்கியமாக சின்சான் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம், இந்த கிரியேட்டர், சின்சானோட கிரியேட்டர் எதுக்காக வந்து இதை உருவாக்குனதாக வந்து அவருக்கு வந்து கருத்துக்கள், அதாவது வந்து சமுதாயத்து மேலே ஒரு அக்கறை இருக்குது. ஸோ இந்த சின்சானை பார்த்திங்கன்னா காமெடி இருந்தால் கூட சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்து சொல்கிற விதமாக இந்த அதாவது எபிசோட் ஒன்று இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கருத்துக்கு வந்து சின்சான் மூலிமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சின்சான் இந்த கேரக்டர் உருவாக்குனதாவது. நிறைய ரீச் ஆனதுக்கப்புறம் ஜாப்பனீஸில் இந்த சின்சான் 30 லாங்குவேஜுக்கு வந்து வந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்தியாவில் கொண்டு வரும்போது அதாவது வந்து ஹிந்தி லாங்குவேஜ் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சின்சானை வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணாங்க. அதுக்கான ரீசன் வந்து நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டப்பிங்கில் சேஞ்சஸ் பண்ணி திருப்பியும் வந்து இந்தியாவில் ஹங்காமா, அதாவது வந்து 70% ரைட்ஸ், அதாவது சின்சானோட ரைட்ஸ் வந்து ஹங்காமாட்ட தான் இருந்துச்சு. ஸோ நிறைய டப்பிங் வந்து சேஞ்சஸ் பண்ணி திருப்பி வந்து சின்சானை வந்து கொண்டு வந்துருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் நான் பார்ட் 2 வீடியோ சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சின்சானோட ஃபேமிலியை வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஹாரி நொகாரா, அவர் வந்து சின்சானோட அப்பா. மிட்சி நொகாரா, அது வந்து சின்சானோட அம்மா. அவரோட தங்கச்சி ஹீமாவரி நொகாரா. அதுக்கப்புறம் சின்சான். அதுக்கப்புறம் அவங்க பெற்றோட பேர் வந்து ஷீரோ. ஸோ இவங்க தான் ஒரு ஃபேமிலி. அதாவது வீட்டுக்குள்ளே இவங்க தான் ஒரு ஃபேமிலி. வெளியே போனால் சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருன்னா கசாமா, சின்சானோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து கசாமா. அப்புறம் மசாவ் வந்து ஒரு இன்னசென்ட் கை. ஸோ சின்சானும் அவர் பண்ண காமெடி ரொம்ப நல்லா இருக்கும். நேனி, அதுக்கப்புறம் போஷான். இருக்கிறதே வந்து மர்மமான ஒரு கேரக்டர்னால் வந்து போஷான் தான். அவரை பற்றி அவ்வளோ ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவர் வளர்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா பசங்களோட அம்மா அப்பா 2 பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. பட் போச்சானோட அம்மா அப்பா ரிவ்யூ பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு மர்மமாகவே இருக்குது. இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து பார்ட் 2 வீடியோ வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், பாய்.